ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? இன்னைக்கு +2 ரிசல்ட். அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் நம்ம குழந்தைங்க வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1% அதிகமாக பாஸ் பர்சன்டேஜ் கம்பேர் டு 2024 ரிசல்ட். ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் பார்த்திங்கன்னா இந்த தடவை கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இந்த நம்பர் ஆஃப் சென்டம் வந்து ரொம்ப அதிகம். அப்புறம் கணிதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 1200 பேர் சென்டம் வாங்கியிருக்காங்க. இது எது காட்டுகிறது அப்படின்னா, இப்போ இருக்கிற மாணவர்களிடையே இந்த கம்ப்யூட்டர் பற்றி ஒரு மோகம், ஒரு அவேர்னஸ், அதோட வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் வந்து மக்களிடையே மாணவர்களிடையே நல்லா சேர்ந்துருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இப்போது பிஇ எடுத்துக்கிட்டிங்கனாலும், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்ட்ஸ் காலேஜ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் நிறைய பேர் அதை தான் இப்போது விரும்பி வந்து சேர்றாங்க. அடுத்தது காமர்ஸ். என்னோட ஒரே கருத்து என்னென்னா, நீங்கள் எந்த சப்ஜெக்ட் எடுக்கிறீங்கிறது முக்கியம் இல்லை, அதில் எப்படி நீங்கள் ஈடுபாடோட அடுத்த 3 வருஷமோ 4 வருஷமோ நீங்கள் எப்படி படிக்கிறீங்களோ அதுதான் உங்களோட எதிர்காலத்தை தீர்மானிக்கும். ஒருவேளை +2ல் நீங்கள் கம்மி மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஒன்ஸ் காலேஜுக்கு போனீங்கன்னா காலேஜில் நீங்கள் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு உங்களோட ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி தரும். தவிர 12th மார்க்கு இட் வில் ஹெல்ப் பட் நாட் இன் அ பிக் வே. சரி, இப்போ இந்த மார்க்குனால வந்து எனக்கு இந்த கோர்ஸ் தான் அப்படின்னு எந்த கோர்ஸ் எடுத்தாலும் எனக்கு எதிர்காலம் இருக்கா சார்? தீர்மானிக்குதா சார்? இப்போது ஆர்ட்ஸ் காலேஜ் பொறுத்தளவு நீங்கள் பார்த்தீங்கன்னா காமர்ஸ், கம்ப்யூட்டர், பயோடெக்னாலஜி, கேட்டரிங் டெக்னாலஜி, மேனேஜ்மெண்ட் இது போன்ற நிறைய கோர்சஸ் இருக்குங்க. இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா அதே போல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், EEE, ECE, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் நிறையா இருக்குங்க. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் நிறைய வந்தாச்சு. லைக் மெஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு லேட்டஸ்ட் கோர்சஸ். நல்ல டிமாண்ட் இருக்குது, படித்தா நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு. பட் 12th மார்க் வந்து ஒரு என்ட்ரி. நீங்கள் அதை வச்சு ரொம்ப கவலைப்பட வேண்டியதில்லை. இட்ஸ் அன் என்ட்ரி, இட்ஸ் லைக் அ பாஸ்போர்ட். ஒன்ஸ் நீங்கள் காலேஜை சேர்ந்ததுக்கப்புறம், ஏன்னா நீங்கள் ஒரு காலேஜ் பிஇ படிக்கிறீங்கன்னு கிட்டத்தட்ட ஒரு 40 பேப்பர் படிக்க போகிறீங்க. ஆர்ட்ஸ் காலேஜில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 பேப்பர் படிப்பீங்க. ஸோ அந்த 30 பேப்பரில் ஒவ்வொரு பேப்பரில் நீங்கள் எப்படி ஷைன் பண்ணுறீங்க, அடுத்த 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அதுதான் உங்களோட எதிர்காலத்தை தீர்மானிக்கும். அதனால் இந்த 12th மார்க் ஒருவேளை கொஞ்சம் கம்மி மார்க் வாங்கியிருந்தாலும் நீங்கள் அதை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டியது இல்லை அப்படிங்கிறது என்னோடய கருத்துக்கு. சார், அப்படி இருக்கிற போது இந்த ஆண்டுக்கான ஒரு என்ன இருக்குது சார்? போன தடவை ஒரு ஏஐ வந்து ஒரு அட்வான்ஸாக முன்னே நுழைஞ்சிது சார். இந்த ஆண்டு என்ன நுழையுது சார்? ஜென்ரலாக என்ன நடக்குதுன்னா சார், நம்ம பப்ளிக் ஒப்பீனியன் 10 பேர் என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு தான் எல்லோரும் மூவ் பண்ணுவாங்க. இப்போது கடைசி ஒரு 10-15 வருஷமாக பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு எல்லோரும் அதை நோக்கி போயிட்டுருக்காங்க. பட் வர்ற காலங்களில் பேசிக் சயின்ஸ் லைக் மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதுக்கெல்லாம் ஒரு ஹியூஜ் டிமாண்ட் வரப்போகுதுங்க. வேலை வாய்ப்பு நல்லா இருக்கும். ஏன்னா அடிப்படையாக நீங்கள் எது படித்தாலும் மேத்தமெட்டிக்ஸ் நாலேஜ் இல்லாமல் எதுவுமே நம்ம பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக 10ஓட 11 நம்ம இருக்காமல் 10ல் 1 இருக்கிறது ஆல்வேஸ் பெட்டர். ஸோ இப்போது 100 பேர் எந்த கோர்ஸுக்கு போய் ஜாயின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத காட்டிலும் எந்த கோர்ஸ் நம்மளுக்கு பிடிக்கும், ஒரு அப்ஜெக்டிவோட அதை நோக்கி நம்ம படித்தோம்னா பிற்காலத்தில் நம்ம ஷைன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டுங்க. இந்த ஆண்டு என்ன சார் பேசும் பொருளாக மாறுது? இல்லை, இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்ட்ஸ் காலேஜ் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேனேஜ்மெண்ட் அண்ட் காமர்ஸ் இது 3க்கு தான் ஹியூஜ் டிமாண்ட். அப்புறம் பயோடெக்னாலஜி இப்படி தான் ஆர்ட்ஸ் பொறுத்தளவு போயிட்டுருக்கு. இன்ஜினியரிங் பொறுத்தளவும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் லைக் மெஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி இது போன்ற கோர்சஸ்கள் தான் போயிட்டுருக்குங்க. இந்த ட்ரெண்டு போயிட்டுருக்கு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மற்ற இன்ஜினியரிங்கில் கொஞ்சம் டிமாண்ட் கம்மியாக இருக்கிறதா மக்கள் பேசிக்கிறாங்க. எனியோ வரும் காலங்களில் என்னோடய அட்வைஸ் வந்து நீங்கள் கோர்சஸ்
which will have a huge demand in coming years. அப்புறம் உங்களோட பேஷன் இன்ட்ரெஸ்ட் இது படித்தா என்னால் ஷைன் பண்ண முடியும் அந்த எண்ணத்தில் நீங்கள் படித்து கோர்ஸ் எடுத்தீங்கன்னா இட் வில் பி பெட்டர். சரி, இந்த ஏஐஎம்எல் ஒன்று ஏஆர் வந்துருக்கு சார், அது போக இந்த புள்ளியியல் டிபார்ட்மெண்ட் இது 3 சொல்லுங்கள் சார். சார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது ஒரு புது கோர்ஸ் கிடையாதுங்க. ஆக்சுவலாக என்னோட காலத்தில் அது இருந்தது. இப்போ அதோட அப்ளிகேஷன் ஏரியா வந்து ரொம்ப அதிகம், அதனால் வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் அ வெரி ஓல்டு கான்செப்ட் அண்ட் இட்ஸ் 5th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரோட கான்செப்ட். நாங்கள் படிக்கும்போது அது கோர்ஸில் இருந்தது. பட் இப்போ என்னென்னா அதோட அப்ளிகேஷன் அதிகமாகும்போது அதோட டிமாண்டு நம்ம நிறைய இப்போது பேசிக்கிட்டு இருக்கோம். அதே போல் மெஷின் லேர்னிங், ஏன்னா இப்போது டேட்டா எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அப்போ இந்த மெஷின் லேர்னிங் போகும்போது நம்மளால் குறைஞ்சபட்ச நேரத்தில் நிறைய டேட்டாவை அனலைஸ் பண்ணி டேட்டாவை எடுக்க முடியுதுங்க. அதனால தான் இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ், மெஷின் லேர்னிங் அண்ட் ஏஐ இப்போ வந்து ஒரு பேசும் பொருளாக இருக்குதுங்க. புள்ளியியல் டிபார்ட்மெண்ட் ஏன் சார் ரொம்ப பெருசாக பேச முடியல? அந்த டிபார்ட்மெண்ட் நல்லா ஃபியூச்சர் உள்ள டிபார்ட்மெண்ட் சார். ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு அனாலிசிஸ் பண்ணாலும் உங்களுக்கு வேண்டியது டேட்டா. இப்போ மக்கள் தொகை ஏற ஏற, பிஸ்னஸ் ஏற ஏற டேட்டா வந்து ஹியூஜ் வால்யூமாக மாறப்போகுது. முதல்ல கம்ப்யூட்டர் வரும்போது பார்த்திங்கன்னா டேட்டா வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. அப்போ வந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு இந்த சிந்தனை வரல. இப்போ நிறைய டேட்டாலாம் இருக்கும்போது, ஹியூஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா இருக்கும்போது, குறைஞ்ச நேரத்தில் எனக்கு ஒரு ரிசல்ட் வேணும் அப்படின்னா இருக்கிற ஹியூஜ் டேட்டாவிலிருந்து நான் எப்படி ஒரு ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் இம்மீடியட்டாக எனக்கு டேட்டா வேணும். அதுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ இப்போ டேட்டா அனலிட்டிக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லாமல் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது டேட்டா அனலிட்டிக்ஸில். ஸோ இந்த படிப்புக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? ஏன் மக்கள் வந்து இந்த படிப்பு தேர்ந்தெடுக்க மாட்டேங்கிறாங்க? சார், நான் முதல்ல சொன்ன போல் இந்த அப்ளிகேஷன், நீங்கள் கம்ப்யூட்டர் நீங்கள் முதலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வரும்போது நிறைய பேர் என்ன சொன்னாங்க, கம்ப்யூட்டர் வந்தால் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு போயிருன்னு சொன்னாங்க. பட் த ரிவர்ஸ் ஹேப்பன்ட். இப்போது கம்ப்யூட்டர் படித்தா தான் வேலை வாய்ப்புன்ற மாதிரி ஆகிப்போச்சு. காரணங்கள் வேறு ஒன்றும் இல்லைங்க. கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷன் வந்து அப்ளைடு இன் டிஃப்ரெண்ட் ஏரியா. இப்போ அக்ரிகல்ச்சரில் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் இருக்குது. இப்போ அக்ரிகல்ச்சரில் ஏஐ கான்செப்ட் கொண்டாடுறாங்க. ஃபுட் இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா ஏஐ கான்செப்ட் கொண்டாடுறாங்க. மெடிக்கலில் பார்த்திங்கன்னா ஏஐ கான்செப்ட் கொண்டாடுறாங்க. இப்படியெல்லாம் அந்த அப்ளிகேஷன் அதிகமாக அங்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் நம்ம அதிகமாக இருக்குது. இதனாலேயே இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் இப்போது சொசைட்டியில் ஹியூஜ் டிமாண்டாக இருக்குங்க. சார், இந்த நிறைவான கொஸ்டின் சார், இந்த +2 தேர்வு முடிவுகள் வரக்கூடிய காலத்துக்கான ஒரு என்ன தகவலை நமக்கு சொல்லியிருக்குது சார்? சார், இப்போது சென்டம் பார்த்தீங்கன்னா மார்க் இம்பார்ட்டன்ட், பட் அதுவே இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் கோயிங் த்ரூ த டேட்டா, இன்றைக்கி டேட்டா பார்த்தீங்கன்னா மோர் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் சென்டம் வாங்கியிருக்காங்க. என்னோட ஒப்பீனியன், வரும் காலங்களில் பேசிக் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம். ஏன்னா மேத்தமெட்டிக்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு எந்த இதுலேயும் பெரிய பிரயோஜனப்படாதுங்க. ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்தவரை அப்ளிகேஷன், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வரும் காலங்களில் இந்த 3 கோர்சஸ் சொசைட்டியில் நம்ம தமிழ்நாட்டில் இம்ப்ரூவ் ஆனால் தான் வரும் காலங்களில் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும்ன்றது என்னோட நம்பிக்கை. சார், இன்றைக்கி 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் எல்லாம் வெளிவந்திருக்குதுங்க சார். உங்களுடைய தொழில் சார்ந்த அதை எப்படி பார்க்குறீங்க? 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை எப்படி பார்க்குறீங்க சார்? வணக்கம். முதல்ல வந்து இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்குது +2னுடைய ரிசல்ட்டு. அதில் வந்து கிட்டத்தட்ட தேர்வு எழுதினவங்கள 95% வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வருஷம் இந்த பர்சன்டேஜ் வந்து கடந்த 4 வருஷத்தோட பார்க்குறப்ப வருஷம் அதனுடைய பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இட் மீன்ஸ் வந்து நம்மளுடைய கவர்மெண்ட்டும் சரி, கவர்மெண்ட்டும் நிறைய எஃபர்ட் போட்டு நிறைய பேர்த்த வந்து இப்போ படிக்க வைக்கணுங்கிற ஒரு இது இருக்குல்ல, ஸ்டூடெண்ட்ஸு பேரண்ட்ஸும் அதுக்கான ஒத்துழைப்பு கொடுத்து நிறைய பேர் வந்து நல்ல ஒரு முன்னேற்றமாக மாறிட்டு வந்து நல்லா படிச்சிருக்காங்க. கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட்டு நம்ம எப்போவுமே தமிழ்நாடு வந்து எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் லாஸ்ட் 50-60 இயர்ஸாக வந்து
எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ எல்லா மாணவர்களும் அது வந்து இன்றைக்கி வந்து +2ங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு என்ட்ரி லெவல். இது மாணவர்களுக்கு 10th விட +2 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த +2 முடித்து அந்த மதிப்பெண்ணை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து எந்த குரூப், அதாவது வந்து ஒரு அறிவியல் சயின்ஸ் குரூப்போ அல்லது வந்து ஒரு மேத்தமேட்டிக்ஸோ ஒரு அக்கௌண்டன்சி குரூப்போ எந்த குரூப்போ வந்து படிச்சிருக்காங்களோ அதிலிருந்து நெக்ஸ்ட்டு மேற்படிப்புக்கு வந்து காலேஜ் போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானதாக இருக்கும். ஒரு காமர்ஸ் படிக்கிறதோ அல்லது வந்து இன்ஜினியரிங் போகலாமா. ஸோ இது எல்லாமே வந்து இது வந்து அடிப்படையான ஒரு என்ட்ரன்ஸு. அஃப்கோர்ஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். வாழ்க்கையில் வந்து கல்வி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கல்வியிலையும் வந்து சில மாணவர்கள் வந்து அந்த சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி அந்த எக்ஸாம் நடக்கிற சூழ்நிலைகள் ஏதாவது ஒரு சின்ன சின்ன தடங்கள்னால கம்மியான மார்க் எடுத்துருக்கலாம், தோல்வி அடைஞ்சிருக்கலாம். இதை வந்து இந்த தோல்விங்கிறது ஒரு பெரிய இது கிடையாது. திரும்ப வந்து இதை விட பெரிய சக்ஸஸ், இதை விட பெரிய வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் வரதுக்கான வாய்ப்பு அடுத்து கொடுப்பணுங்கிற ஒரு நம்பிக்கையோட ஒவ்வொருத்தரும் வந்து அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணணுங்கிறது யோசிக்கணுமே தவிர இதை வந்து இந்த தோல்வி அடைஞ்சது அல்லது கம்மி மார்க் எடுத்துருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து பெரிய வருத்தப்பட வேண்டியது. இங்கேருந்து மூவ் ஆன் அடுத்த லெவலுக்கு என்ன போகணுமோ அதை தான் வந்து பேரண்ட்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் போகணும். அதான் சார். இப்போ இந்த மதிப்பெண்கள் விஷயம் விகிதாசாரமாக பார்க்குறப்ப சென்டம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்குது சார். பட் உங்களுடைய டிபார்ட்மெண்ட் அப்படிய காமர்ஸு இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்கள் ரொம்ப கம்மியாக இருக்கே சார். என்ன இல்லை, இப்போ வந்து ஜென்ரலாகவே வந்து நம்ம வந்து அதாவது இப்போ கம்ப்யூட்டர் இல்லாத இடமே இருக்காது. ஸோ இன்றைக்கி கம்ப்யூட்டர் வந்து ஒரு டாக்டராக இருந்தாலும் சரி, எங்களை மாதிரி சார்ட்டர்ட் அக்கௌண்டாக இருந்தாலும் சரி, இன்ஜினியராக இருந்தாலும் சரி, எல்லாமே த்ரூ கம்ப்யூட்டர் தான். இன்றைக்கி வந்து கம்ப்யூட்டர் அது பர்டிகுலராக கம்ப்யூட்டருடைய டெவலப்மெண்ட்டுக்கு இடையில் இப்போ ஏஐங்கிற பேஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுலேருந்து எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக தான் போய்ட்டுருக்கு. அதனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸுமே இன்றைக்கி இருக்கிற மாணவர்களும் சரி பெற்றோர்களும் சரி அது வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட் படிப்பு அப்படின்னாவே மிகுந்த ஆர்வம் காமிச்சிட்டு வராங்க. இது என்னென்னா மெயினாக வந்து இப்போ ஒரு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் எனி சப்ஜெக்ட் எடுத்தாலும் எல்லா துறைக்குமே அவங்க ஃபிட் ஆகிடுறாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டும் இல்லை, எல்லா துறைக்குமே கம்ப்யூட்டரில் விஷயம் தெரிஞ்சவங்களும் எல்லாமே எடுத்துக்கிறாங்க. ஒரு நாலேஜ் பிபிஓ ஆகட்டும், ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஃபேம் ஆகட்டும், ப்ளஸ் ஒரு அக்கௌண்டிங் ஃபீல்டு எல்லாமே வந்து இந்த பேசிக் கம்ப்யூட்டரை வந்து கற்றுக்கிட்டால் அவங்களுக்கு எல்லா பிளேஸ்லையும் வேலை இருக்கிறனால கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக நிறைய ஆர்வமாக படிக்கிறாங்க. அதுக்கு என்னென்னா வேலை வாய்ப்பும் கம்ப்யூட்டர் ரிலேட்டட்னா அவங்க வந்து ஒரு இப்போ +2 முடிச்சுட்டு ஒரு 3-4 இயர்ஸில் ஒரு டிகிரி முடிச்சிட்டாங்கன்னா எங்கேயாவது மினிமம் ஒரு 20-25,000 வந்து பிளேஸ் ஆகிறாங்க. அவங்களுடைய சூழ்நிலைக்கு அவங்க குடும்பத்துக்கு வந்து ஒரு 21 வயசு 22 வயசில் வந்து ஒரு 25,000-30,000 வந்து இமீடியட்டாக அவங்களுக்கு வந்து ஒரு சேலரி அந்த குடும்பத்தினுடைய வறுமையை போக்குறதுக்கான ஒரு ஈஸியாக இருக்கிறதுனால இந்த கம்ப்யூட்டர் சார்ந்த படிப்புகளை வந்து அதிகமாக விருப்பமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் இப்போ அந்த காமர்ஸும் வந்து லாஸ்ட் 4-5 இயர்ஸில் காமர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய டிமாண்டிங் இருக்குது அப்படின்றனால படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கொஞ்சம் இந்த வருஷம் நம்ம வெளியிலலாம் கேள்விப்படுறது வந்து காமர்ஸை விட கம்ப்யூட்டர் ரிலேட்டட் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்க. பட் எல்லா ஃபீல்டுமே வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் மாறி மாறி இருக்கும். கம்ப்யூட்டர் சில காலங்கள் இருக்கும், சில டைமில் வந்து ஒரு டாக்டர்ஸ் இருக்கும், சில நேரத்தில் இன்ஜினியரிங் இருக்கும். ஒவ்வொரு படிப்புக்குமே ஒவ்வொரு துறைக்கும் 5-10 வருஷத்துக்கு ஒருக்கும் அந்த சைக்கிள் மாறிட்டே இருக்கும். இதுதான் சில இது. பட் பர்டிகுலர் அந்த அக்கௌண்டன்சி எங்களுடைய துறை சார்ந்தது சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 50-60 இயர்ஸாக ஒரே லெவல் டிமாண்டு, ஒரே லெவல் ஆப்பர்ச்சுனிட்டி, என்றைக்குமே வந்து ஒரு வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்து இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கோர்ஸில் இருக்கிறதில்ல. காமர்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னாவே காமர்ஸில் முடிச்சுட்டு நார்மலாக ஒரு டிகிரி படிக்கிறது, பிகாம், பிபிஎம் இந்த மாதிரி போகிறத தாண்டி ப்ரொஃபஷனல் கோர்ஸில் பெரிய வேலைவாய்ப்பு இருக்கிறது வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி, கம்பெனி செக்ரட்டரி, காஸ்ட் அக்கௌண்டன்ட். இதுதான் இந்த 3 வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ். எப்படி நம்ம வந்து ஒரு நீட்டு முடிச்சுட்டு டாக்டர் ஆகிறோம், பிஇ முடிச்சுட்டு இன்ஜினியர் ஆகிறோமோ அது மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னுங்கிறது காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படித்தாலும் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் போக முடியுங்கிறது இது. இப்போ வந்து நிறைய வந்து 10th முடித்த நல்ல மார்க் எடுக்கிறவங்களாம் வெரி கிளவராக வந்து ரொம்பவே பிளான் பண்ணிடுறாங்க. நான் ஃபர்தராக என்ன படிக்க போகிறேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து ஒரு தெளிவாக நிறைய கேரியர் கைடன்சஸ் இருக்குது, பேரண்ட்ஸுக்கு அவேர்னஸ் இருக்குது, நிறைய ஆன்லைன் சேனல் இருக்குது. உங்களை மாதிரி வந்து மீடியாக்கள் வந்து நிறையா ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த ரிசல்ட் வர டைமை தாண்டி கூட த்ரூ அவுட் த இயர் வந்து கேரியர் அவேர்னஸஸ் ஆன்லைன் இது நிறைய இன்ஃபர்மேட்டிவ் நிறைய பேச்சாளர்கள் கொடுத்துட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இது படித்தா அடுத்து என்ன போகலாம், வேலைக்கு போகலாமா, ப்ரொஃபஷனல் கோர்ஸஸாக பிஸ்னஸ் பண்ணலாமாங்கிற ஐடியா வந்து 10th லெவல்லேருந்தே வர ஆரம்பித்தது. அதனால் நல்ல நல்ல மார்க் எடுத்தவங்க கூட நான் வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறேன், நான் வந்து +1 +2 காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து படித்து முடிச்சுட்டு முன்னொரு காலத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹையஸ்ட் மார்க் எடுத்தவங்களாம் டாக்டர் இன்ஜினியர் போயிட்டு மார்க் கம்மியாக இருக்கிறவங்க தான் வந்து ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது வந்து ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி வந்து நல்ல ஸ்டூடெண்ட்ஸு நல்ல ஸ்டேட்டில் ஈவன் பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட் லெவலில் திண்டுக்கல் சேர்ந்த வந்து நந்தினி அந்த பொண்ணு வந்து ஸ்டேட் நம்பர் 1 வந்தாங்க. பட் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் காமர்ஸ் பிகாம் எடுத்து நம்ம ஊரில் தான் காலேஜில் படிச்சுட்டு
சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி கோர்ஸ் படிக்கிறாங்க. ஸோ அதனால் அதிக மார்க் எடுக்கிறவங்க கூட இன்றைக்கி கிளியராக வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸுக்கு அந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் போகணுன்ற ஒரு எண்ணத்தோட வந்து பிகாம் முடிச்சுட்டு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கோர்ஸுக்கு உள்ளே வந்து படிச்சுட்டு வந்துட்டுருக்குறாங்க. இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. நிறைய அவேர்னஸ் வந்து பெரிய தேங்க்ஸ் டு த ஆல் மீடியா எல்லாமே நல்ல சப்போர்ட்டிவாக இருக்காங்க. இந்த வணிகவியல் பாடத்தில் சார் ஒரு 1624 பேர் 98.36%, கணக்கு பதவியில் வந்து 97.36%, ஒரு 1740 பேர். இப்படி இது எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இது வந்து இந்த கணக்கு பதிவியல் அப்படின்றது இந்த அக்கௌண்டன்சியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மேத்தமேட்டிக்ஸ் மைண்ட் செட்டு தான். இதில் வந்து நீங்கள் 100க்கு 100 வாங்கிறது அப்படின்னுங்கிறது பெரிய சர்ப்ரைசிங் இல்லை. முன்னொரு காலத்தில் இருந்தது, இப்போ வந்து அது பெரிய சர்ப்ரைசிங் இல்லை. ஏன்னா எல்லாம் வந்து ஒன்று வந்து இன்றைக்கி ப்ரீவியஸ் ஜென்ரேஷனோட ஒரு 20 இயர்ஸுக்கு முன்னாடி இருந்தவோட ஒரு பிரெயின் ஆக்டிவ்னஸ்ஸு ப்ரீவியஸ் ஜென்ரேஷனோட இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்டில் என்ன ஒரு நாலேஜ் இருக்குமோ அது வந்து இன்றைக்கி 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்தது. ஏன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, அவ்வளோ வந்து டெக்னாலஜி இருக்குது. நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து முன்னையெல்லாம் வந்து ஒரு ஸ்கூல் முடிஞ்சுன்னா அதிகபட்சம் ஒரு டியூஷன், அது மாதிரி ஒரு டியூஷன் சென்டர் மாதிரி எடுத்து படிச்சிருப்போம். இன்றைக்கி வந்து ஸ்கூல் முடிஞ்சோன்னா வீட்டுக்கு போனோன்னா ஆன்லைன்லேயே நிறைய விஷயங்கள் இருக்குது, படிச்சுக்கிறாங்க. அந்த அவேர்னஸ் இருக்குது. அதனால தான் வந்து இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பேர் வந்து ஒரு மேத்தமேட்டிக்ஸ்லேயோ அக்கௌண்டன்சிலேயோ வந்து 100க்கு 100 வாங்குற இது இருக்குது. முன்னையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடியில் வந்து சென்டம் எடுக்கிறவங்க வந்து ஒரு 10 பேர் 5 பேர் தான் ஸ்டேட் லெவல்லே இருப்பாங்க. இன்றைக்கி வந்து ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறதுக்கான ஒன்று ஸ்டூடெண்ட்ஸோடைய ஐக்யூ லெவல் ப்ளஸ் வந்து நல்ல ஒரு கோச்சிங்கு, எல்லா லெவல்லையும் எஜுகேஷன் வந்து நம்ம இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கிறோம். உங்கள் துறை சார்ந்து எப்படி இருக்குதுங்க சார் இந்த கல்வி? எங்களுடைய சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கோர்ஸ் வந்து ஆல்வேஸ் வந்து ஒரு டிமாண்டிங் கோர்ஸ் தான். இன்றைக்கி கிட்டத்தட்ட சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் முடித்தவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட 4 lakh மேலே இந்தியாவில் இவ்வளோ பிஸ்னஸ் வளர்ந்துட்டு இருக்கிற நாட்டில் ஒரு இவ்வளோ பாப்புலேஷனுக்கு வந்து ஒரு 4,10,000 பேர் 4,10,000 சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் தான் இருக்காங்க. 4 லட்சம். அதில் எஃபெக்டிவாக வந்து ப்ராக்டிஸ் இப்போ எங்களை மாதிரி ஆஃபீஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, கன்சல்டன்சி பண்ணுறவங்க கிட்டத்தட்ட ஒரு 50%, ஒரு 1.5 லட்சம் பேர் தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. மீதெல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் போயிடறாங்க. இன்றைக்கி எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் கோர்ஸில் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு நன்மதிப்பு பெற்றிருக்குது. ஏன்னா இன்றைக்கி எல்லா ஃபீல்ட்லேயும் வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸி அட்வைசிங் இருக்கணும் அப்படின்றது. அப்பார்ட் ஃப்ரம் வந்து இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி தாண்டி ஒரு வேல்யூ எடிஷனாக இருக்கணும். ஒரு கம்பெனியோடைய பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகிறதுக்கு ஒரு பிஸ்னஸ் வேல்யூவேஷன், ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு, அதனுடைய கம்பெனியோட வளர்ச்சிக்கே வந்து நிறைய கன்சல்டண்ட்டாக சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ வந்து பெண்களுடைய ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்குது சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கோர்ஸ். ஏன்னா ரொம்ப ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கக்கூடிய கோர்ஸு, ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான கோர்ஸு, நம்மளுடைய ஃப்ளெக்சிபிள் டைமிங் இருக்கிறதுனால பெண்கள் அதிகமாக வந்துகிட்டே இருக்காங்க. இப்போ லாஸ்ட்டு 10 இயர்ஸில் அவ்வளோ பெண்கள் வந்து இதை ரொம்ப விருப்பமாக எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட 43%, அதாவது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கோர்ஸில் இப்போ படிச்சுட்டு இருக்காங்க வேரியஸ் லெவலில். அதாவது வந்து இந்த என்ட்ரன்ஸ் ஃபவுண்டேஷன் லெவல், இன்டர்மீடியட் அண்ட் ஃபைனல் லெவலில். இதில் வந்து கிட்டத்தட்ட 43% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். இன்னும் நீங்கள் வந்து ஒரு 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் 55 to 60% கேர்ள்ஸ் தான் இருப்பாங்க. இது ஒரு கேர்ள்ஸுக்கான, ஒரு பெண்களுக்கான ஒரு நல்ல கோர்ஸுங்கிற மாதிரி ஆயிரும். அவ்வளோ இதாக இருக்குது. ப்ளஸ் ஈவன் இப்போ வந்து நிறைய எங்களுடைய இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் வேண்டியில் நிறைய ஃப்ளெக்ஸி டைமிங் ஆகட்டும், ஒரு கனெக்டிவிட்டி. நிறைய பேர் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கோர்ஸ் முடிச்சுட்டு அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து ஒரு மேரேஜ் பண்ணி செட்டில் ஆகிருப்பாங்க, வெளியூரில் இருப்பாங்க, ஃபாரினில் இருப்பாங்க. இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும், இண்டஸ்ட்ரியில் எல்லாம் ஃபுல் டைம் ஜாப்லாம் இருக்க முடியாதுங்கிற சூழ்நிலையில் ஆன்லைன்லேயே வந்து ஒவ்வொருத்தர் கனெக்ட் பண்ணி விட்டு, ஒரு சைடு வந்து டிமாண்டிங்க்கு வந்து மேன் பவர் வேணுங்கிறவங்களோட கனெக்ட் பண்ணி, ஸோ அந்த மாதிரி ஒரு ஏர்னிங் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக அவங்களுடைய ஃப்ளெக்சிபிள் டைமிங்க்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் இந்த கோர்ஸை பொறுத்தளவுக்கு என்றைக்குமே வந்து ஒரு டிமாண்டிங் கோர்ஸ் தான் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பிஸ்னஸ் வளர நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் வளர கண்டிப்பாக பேரலாக சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் கோர்ஸும் வளர்ந்துகிட்டே இருக்கும். இன்னும் எவ்வளோ பேர் வந்தாலும் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கோர்ஸுக்கு அதுக்கான இடங்கள் வந்து ப்ராக்டிஸை தாண்டி, முன்னே வந்து ப்ராக்டிஸில் தாண்டி இப்போ நிறைய இதில் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அட்வைசரி ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. கவர்மெண்ட்டில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஈவன் வந்து இப்போ நம்ம யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் இதில் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணதில் 2 ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் முடிச்சுட்டு ஐஏஎஸ் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 200க்கு மேற்பட்டவங்க வந்து இந்தியா முழுக்க வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் கோர்ஸ் முடிச்சுட்டு சிவில் சர்வீஸ் போகிறாங்க. அவங்களுக்கு என்னென்னா அந்த ஒரு அக்கௌண்டிங் அட்மினிஸ்ட்ரேஷன், அவங்க சிவில் சர்வீஸில் அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் படிக்கிறது, ப்ராக்டிக்கலாக இருக்கிறது, இந்த அக்கௌண்டன்சி, இந்த வந்து ப்ராக்டிக்கலாக ஒரு ஓவரால் பிஸ்னஸ் நாலேஜ்லாம் இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து அவங்களோட டியூட்டி ஐஏஎஸ் ஆஃபீஸராக சர்வீஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் கொடுக்குது. ஸோ அதனால் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் வந்து பேஸ் கோர்ஸ். இது தாண்டி நிறைய அட்வான்ஸ்டு எங்களுக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கோர்ஸில் அட்வான்ஸாக வந்து ஸ்பெஷலைசேஷன், எப்படி வந்து ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல் வந்து ஆர்த்தோ இருக்குது, ஹார்ட் ரிலேட்டட் இருக்குது, அந்த மாதிரி வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் நிறைய
டிவிஷன்ஸ் வந்து இருக்குது, நிறைய வந்து மேற்படிப்புக்கு ஸ்பெஷலைசேஷன் வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து நான் வர டிமாண்டு சார்ட்டர்ட் அக்கௌண்ட். இன்னொரு பெரிய இது என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆன உடனே வந்து த்ரூ அவுட் தி இந்தியா நம்பர் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் 2000 சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸுக்கு வந்து அந்த ட்ரைனிங் கொடுத்துட்டாங்க. ஸோ இது கொடுத்துட்டே இருக்காங்க ப்ராக்டிக்கலாக. இந்த மாதிரி என்னென்ன நியூ ஃபீல்டு வருதோ அதை வந்து டெவலப் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால தான் இந்த கோர்ஸ் என்றைக்கும் குறையாது இருக்குது.